ஹாய் கெஸ், நான் தான் உங்கள் எஸ்கே தமிழன்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்வே அடிச்சு எப்படி போய் அடிச்சோன்றதை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக விளையாடிருக்கோம். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் ஸ்கில் பார்த்துக்கோங்க. இதான் யூஸ் பண்ணி நான் போய் அடித்தேன். இது சர்வேக்கு நல்லா வரும். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஐயோ, ஏதாவது எஸ்எம்ஜி கன்று கிடைக்கணுமே. P90 அடி பொலி. P90யில் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கடா. யாரோ காலி ஆகிட்டாப்புல. ரேண்டம் பிளேயரா யாரா அவன் காலியாக ஆகிட்டே இருக்கிறான். ஓகே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம சர்வே அடிக்கி தான் வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் சர்வே வச்சுட்டு அப்புறம் அட்டாக் ஆடுவோம். இது இப்போ புதுசாக சீசன் ரேங்க் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் ஃப்ரெஷ்ஷாக. ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கேம் பிளேவை பார்த்துக்கோங்க. ஐயோ, எனக்கு காரு கிடைக்கணும்னு பார்க்குறேன், காரே கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமாக சர்வே அடிக்க கார் தான் மெயின். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் இருந்தால் தான் உங்களால் அப்படியே எனிமிகிட்ட தவிச்சிட்டு அப்படியே காயினை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இடமா போய் ரிவைவும் பண்ண முடியும், ஆட்டின்லாம் உட்கார முடியும். நான் மோஸ்ட்டாக சர்வேக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஐயோ, அந்த காயின் கேரக்டர் எதுக்கு கன்ஃபார்ம் வச்சு தான் ஆனால் சர்வே கேரக்டருக்குன்னு. ஏன்னா நீ மற்ற கேரக்டர் கூட வைக்காமல் போங்க, ஆனால் கன்ஃபார்ம் இந்த காயின் கேரக்டர் வைங்க. ஏன்னா நார்மலாக பிடிச்சிங்கன்னா 200 காயின் கிடைக்கும். இந்த காயின் கேரக்டர் வச்சு பிடிச்சிங்கன்னா 300 காயின் கிடைக்கும். டீம்மேட் பிடிச்சாலும் சரி, நீங்களே பிடிச்சாலும் சரி. அதுக்குன்னு கீழே இருக்கிற 500 காயின் எடுத்தால் இது 1000 காயினாக மாறிடும்ன்றது முட்டாள்தனம். ஓகே, ஜாலியாக. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னால், என்ன டே பழைய மாதிரி சர்வே அடிடா, அட்டாக் ஆறியானும் தெரிய மாட்டேங்குது, சர்வே அடிக்கிற மாதிரியும் தெரிய மாட்டேங்குது. சர்வே கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் ஆறியேன்னு கலாயிறான். பக்கத்தில் வேறு வந்து தொலை பண்ணுறான். அதுக்கு இந்த மேட்சும் தலை வரல, எனக்கு கஷ்டமாக போகுது. தலை ஏன் தான் வரமாட்டுறாரோ. நாங்கள் கரெக்டாக பூயா அடிக்கும் போது அந்த மேட்ச்சு தலை இருக்கவே மாட்டுறாரு. ஏன்னே எனக்கு தெரில, எனக்கு வெறுப்பாகுது. அவரோட வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும் பாருங்கள், அவர் கூட பூயா அடிக்கிறது. அந்த நம்பர் 1 இருக்கான் பார்த்தீங்களா, அது ரேண்டம் பிளேயரு. மற்ற 2 பேரும் என் ஃப்ரெண்டு தான். அந்த நம்பர் 1 இருக்கான் பாரு, அதுக்கு பல தலையை வைக்கிறோம். ஐயோ, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, அது பண்ணுறதா, இது பண்ணுறதா? ஓகே, ஆத்தினோட்டா டோக்கனுக்கு காரை எடுத்துகிட்டு வாடா. ஏன்டா இப்படி பண்ணுற? காரை எடுத்துகிட்டு வந்து கூடுறா. நான் சர்வே அடிக்கணும்டா, நீங்கள் சர்வே அடிக்கக்கூடாதுரா. ஜீப்பு வசதியாக போச்சு. முக்கியமாக ஜீப்பு இல்லை ட்ரக்கு, அதை வச்சு சர்வே அடிங்க. சோலோவாக போனீங்கன்னா சர்வே அடிக்காது. டேய் ட்ரக்கு, ஐயோ ஜீப்பு கொடுத்துட்டு போடா. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு டேய் இவனை பாய். டேய் இருங்கடா. அப்பா, உங்களை கிளாக் டவரில் ட்ராப் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். இன்னும் அங்கே க்ளோவல் போடுறான். மச்சான் போய் இச்சி தூக்குப்போம், கடைகிறதுக்கு வரைக்கும் லாபம் கட்டுவாங்க. ஓசிக்கில் போடு. எவ்வளோ டேமேஜ் ஆச்சேன் நான். 150 கொடுத்தேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? நல்லாவே இருக்க மாட்டேடாடி, நல்லாவே இருக்க மாட்டேன். இன்னும் டோனி அங்கே இருக்கா? டோனி அங்கே யாரும் இல்லைப்பா. ஐயோ மச்சான் இருக்காங்களா? சரி மச்சான், ஏறி வரான். ஐயோ ஏறி வரான். P90 தப்பியெல்லாம் மாட்டேன். இன்னும் யார் தெரியல விடுவே போகிறேன். ஸோ ஐயோ, இவன் யாரு தெரிகின்றதா? சரி, நம்ம இடத்துக்கு கிளம்ப வேண்டியதான். டேய் குறுக்க நிற்காத, வழி விடு. கிளம்புறேன். கோச்சிட்டு போகிறேன்டா, அதுவும் வெறிக்கா. என்ன பாடு பத்துட்டு தெரியுமா நீ? என்ன நம்ம இந்த பக்கம் ஏதோ ஒரு கேட் இருக்குமே, என்ன எனிமி? ஐயோ சொல்ல மாட்டேடா. ஓகே, போய் அச்சு தூக்குவோம். அச்சு தூக்கே அது மாட்டியா? துக்கு மாட்டவும் மாட்டாங்க. அச்சு துக்கு அச்சு தூக்கு. அவ்வளோதான்டா. யார் கிட்ட எஸ்கே தமிழன். ஐயோ டோனியை நாங்கள் பண்ணாங்க. டோனி ஐயோ டோனி காலி. டேய் இன்னத்துக்குடா அங்கே இந்த டோனியை காப்பாற்ற வேண்டியதானே, என்னடா அப்படிங்கிற? ஐயோ, அந்த இடத்துல ஆளுங்க இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. யார் இருந்தால் என்ன இல்லாட்டி இல்லை, நம்ம காப்பாற்ற வேண்டிய வேலை. நம்ம சர்வே அடிக்கிறோம், நான் அட்டாக் அடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் புல் இல்லை. மெயின் ஃபோக்கஸ் சர்வை. நான் வச்சுக்கோ சர்வே. பாவி ஹார்ட்டிங் இப்போ தான்டா அது கூட ஏடா ரிவைவ் பண்ணுவேன்.
மனசாட்சின்னு ஒன்று இருக்குதாடா உனக்கு? சொல்கிறா, இருக்குதாடா உனக்கு? ஓகே, இப்போ நம்ம பாட்டு சுற்றுவோம். திரும்பி காலியாக மாட்டானுங்களா என்ன? எதுக்கோ பேக்கப்புக்கு போவோம். காலி ஆகிட்டானுங்கண்ணா. ஸ்குவாட் இருந்துச்சுன்னா சுத்தம். அவங்க எப்படி சமாளிப்பானுங்க. அவங்களாம் 1-4 பண்ணுறவனுங்க என்னை தவிர. அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் தவிர. மச்சானே காலி ஆகிட்டான். மச்சான், உன்னை காப்பாற்ற ஒரு தீய சக்தி, ஐயோ உன்னை காப்பாற்ற ஒரு சக்தி நான் இருக்க மச்சான். வரும்போது ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. வீபாஜ் பிளேயர்லாம் அடிக்கிறாருப்பா. வீபாஜ் போட்டிருக்காரு பாருங்க. ஏன்னா இப்படி போடுற வீபாஜ் மாதிரி எனக்கே கெடுப்பாதுரா. ஐயோ சொல்ல. ஐயோ டோனியும் காலி. அட பாவீங்களா, யார் மேலே கை வச்சிருக்கீங்க தெரியுமாடா? டோனிடா. ஐயோ வெண்ணி மிஷினுங்க. அங்கே தான் இருக்குதா? வேமோடு அச்சமில்லை ஓடு. ஆக்சுவலாக கெல்லி எடுத்துகிட்டு வந்துக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இல்லை, கெல்லி இல்லாமல் இந்த காற்று பெஸ்ட்டு தான். ஐயோ காயின் பிடிக்க வந்துட்டேனே. பரவாயில்ல, இவனுங்க ரிவே பண்ணுறது தான் எனக்கு முக்கியம். காயினாது கீனாது அதெல்லாம் செகண்டு. அங்கே போய் டான்ஸ் ஆடுவோம். என் கேரக்டரை வச்சு டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லைல்ல. இந்த ட்ரெஸ்ஸு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் கேரக்டர் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆமாம், நான் இப்போ எதுக்கு கார் எடுத்துகிட்டு போயிருக்கேன்? நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னேன். ஐயோ என்னடா இது டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஸ்டார்டிங்கில் காரும் டக்குன்னு காலி ஆகிட்டானுங்க. நிறைய போனோம், அது யூஸ் ஆகும். லாஸ்ட் ஜோன் எங்கே போட போகிறானுங்க இன்னும் தெரியலையே. கையில் உட்பக்கம் இருக்குது, இங்கேருந்து அடிக்கலாம். ஐயோ மச்சான் காலி. மச்சான் டக்குன்னு காலியாக நின்று ரிவே பண்ணுவேன். டான் 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 டான். B90 மினி யூசி உட்பேக்கர் காம்போ பார்த்தீங்களா? அவ்வளோதான் ரிவே ஆகிட்டான். கார்டியன் ஏஞ்சல் டைட்டில் கச்சிச்சு. இந்த கார்டியன் ஏஞ்சல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, உங்களுக்கு மைனஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். மைனஸ் ஆனாலும் 2 இல்லை 3 அந்த மாதிரி தான் மைனஸ் ஆகும். ஏன்னா கார்டியன் ஏஞ்சல் நீங்கள் சர்வே அடிக்கிறதுனால அது புரிஞ்சுக்கும். நீங்கள் ரிவே பண்ணதுனால உங்களுக்கு பாயிண்ட்டு ப்ளஸ் பண்ணி விடும் கொஞ்சம். மச்சான் தான் எங்கே போனான்னு இந்த அக்காவை ரிவே பண்ணி விட்டாச்சு. ஆக்சுவலாக அது பையன் அக்கா பண்டில் போட்டு வந்துருக்குறான். என்ன பண்டில் சொல்வதம்மா, என்னதான் சொல்கிறது? ஐயோ ஜோனுக்குள்ளே போய் விட்டேனே. காயினை பிடிக்கிறதுல அவசரத்தில் பார்த்துட்டேனே. ஐயோ ஜோனு தூரமாக இருக்குது. ஐயோ இன்னில் தேடுறேனே. நெய் உனக்கு சாவுறது தான் வேலைடா. வர்றான் சுடுறான் சாவுறான் ரிப்பீட்டு. அதே தான் நடக்குது. வர்றான் சுடுறான் சாவுறான் ரிப்பீட்டு. வர்றான் சுடுறான் சாவுறான் ரிப்பீட்டு. ஆஹா ஸ்பீட்லாம் கிடைக்குது. அதையே ரிவ்யூ பண்ணலாம் போல இருக்குது. டே தம்பி, காயின் வச்சிருக்கியாடா? ஐயாயோ இது யாருன்னே தெரியாது, மறந்தே போயிட்டேன். டே பாயாவி, பக்கத்தில் தாண்டா டோக்கன் இருந்தது, ஏன்டா பிடிக்க மாட்டேறேன்? ஆட்டி போட்டியா? போட்டுக்கோ, என்ன பண்ணுறது? நீலாம் டீமெண்ட்டாக வருவேன்னு எதிராக பார்த்தேன். நல்லா அடிக்கலையோ அப்போ இருக்குது உனக்கு. சரி என்ன பண்ணுறது? என்னடா பண்ணுறா அவ? நான் சர்வே அடிக்கிறேன்னா அவளுக்கு எப்படி புரிய வைக்குது? ஐஎம் சர்வே அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் இருந்தா சொல்லுங்கள். வெயிட் பண்ணுவான், ஏன்னா காலியாக அவன் இருக்க போகிறான். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்து ஏதாவது வீடியோ வரதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணுறேன், கவலை ஏற்படாதீங்க. என் மச்சான் அன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்டான், வீடியோ போடுறிய ஒழுங்கா போடுறா, நடுவில் கேஃபாக விட்ற அப்படின்னு நான் பாருங்க. நான் பதில் கேட்டேன், நீயா எனக்கு எடிட் பண்ணித்தர அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சைலண்ட்டாக இருந்தால் தான் எடிட் பண்ண ஈஸியாக இருக்குமா? அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா டான்ஸ் இந்த ட்ரெஸ்ஸில் சும்மா மங்கமாக இல்லை, ஜோக்கர் டான்ஸ் மாதிரி இல்லை. என்ன பண்ணுறது? டியூஷனில் இது வந்துருக்குது, பார்த்துவோம். பாருங்க என் வேகத்தை. உள்ளே ஏதாவது இருக்கா? மேலே 4 கொச்சி இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. வேகமாக ஆடுறப்பா இருக்குது அங்கே. வேகமோடு மச்சான் இரு. அது மச்சான் டோனிங்க. டோனிங்க என்னப்பா பண்ணுற? காயின் டோனி குறுக்கராக இருப்பாருங்க. இந்த மாதிரி குத்தா தானே சாரிசமாக இருக்கும்.
இப்போ மச்சான் நிறைய பண்ணிட்டா நான் அட்டாக் ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் ஒன்று எங்கே இந்த சரி அடிக்கிறது என்ன பண்ணுறது எல்லா நேரம். எது அங்கே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் எனிமி தான் ஏன்னா இவ்வளோ நேரம் இங்கே நான் தானே. ஓ இங்கே எதாவது ஜோன் வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஓப்பன் ஸ்பேஸில் தான் ஜோன் போடுவானுங்க. இங்கே போட்டால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேலே சர்வே அடிக்கக்கூடாது, ஏன்னா இந்த லாஸ்ட் ஜோனு கிட்டே வந்துச்சு. இதுக்கு மேலே சர்வே ஆச்சுன்னா கஞ்சி கொடுப்பாங்க. நீ இது வச்சுருக்கான் ஐயா. ஐயோ பேர் வந்துச்சு. ஓகே எங்கடா ஓடனா அங்கே பக்கம் ஓடனா மட்டும் வருவானா என்ன கண்ணிச்சிருந்தாலும் ஆல்ரெடி உனக்கு டேமேஜ் கொடுத்துட்டேன். அட பழி ஏடபிள்யூஎம் வச்சுருக்காண்டா. காப்பாத்துக்கா. ஐயோ காப்பாத்து. ஐயோ எனக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டிங்களே. பார்த்துக்கலாம்டா டே பார்த்துக்கலாம். இன்னும் 20 அலைவு இருக்குது. இவ்வளோ ஜோன் தான்டா. பூரா 20 அலைவு. ஐயோ ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஓரியான் போட்டுருச்சு அந்த அக்கா உஷாரு. பாருங்க நானும் போக்கு 3 கில் அடிச்சிட்டேன். இதுக்கு மேலே அடிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மேட்ச் நான் 3 கில் தான் அடிப்பேன். அதுக்கு மேலே கச்சாலாம் அடிக்க மாட்டேன். அது ஒரு கதை. ஃபஸ்ட்டு அடிக்கவே விட மாட்டானுங்க. இவனுங்களே அடிச்சிருவானுங்க. இவனுங்களை ரிவைவ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு பூயா கண்டிப்பான். ரிவைவ் அடிக்கா அந்த ரிவைவ் அடிக்கிறது கூட கரெக்டாக அடிக்கணும். திடீர்னு எனிமி கிட்ட மாட்டிப்போம். திடீர்னு காயின் இருக்காது. திடீர்னு டீமே காலியாக இருக்கும். நம்ம மட்டும் தான் இருப்போம். ஆடியில் உட்காரும்போது எனிமி ஸ்குவாடாக வருவானுங்க. பார்த்து தான் ஒரு விஷயத்தையும் பண்ணணும். 14 அலைவு. இன்னும் 10 பேர் இருக்காங்க. இன்னும் என்னடா இது நம்ம இப்படி சுற்றிட்டு போவோம். வேணாம் டோன்ட் செம்மையாக டேமேஜ் பண்ணுது மச்சான். யாரடா ஏடபிள்யூஎம் கொடுத்தல மறந்துட்டேன் மச்சான். அங்கே தான் இருந்துச்சு சொல்ல மறந்துட்டேன். அறா அட பாவி ஏடபிள்யூஎம் சரி இவன் இல்லைடா. இவன் தான் ஏடபிள்யூஎம்ல. அவ்வளோதான். இன்னும் எத்தனை அலைவு? 6 அலைவு தான். 5 அலைவு. ஐயோ இப்படியாவது பூயாச்சிடணும். ஐயோ எனிமி எங்கே இருக்கான்னு தெரியல. டீம் போய் வா பண்ணுறானுங்க. ஐயோ பெரிய ப்ரோ பிளேஸை போட்டு வந்துட்டேனோ. இன்னொன்று ஒரே ஸ்குவாடு தான் இருக்குது. ஒரே ஸ்குவாடில் வேறு ஸ்குவாடுன்னு தெரில. அவ்வளோதான். இவனுங்க ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க இந்த மாதிரி 4 பேர் இருக்கும்போது. பார்த்துட்டேனே. இப்போ என்ன பண்ணுவேன் என்னடா இது. ஐயோ சரி ஏறுவான். என்னடா ஸ்கைலர் வச்சுருக்கான்டி. அவனாவது ஸ்கைலர் எடுத்துகிட்டு வந்து நான் பார்த்ததே இல்லைடா. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கைலர் கேரக்டர்லாம் அவனாவது எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணுறானே. அக்கா அப்படியே ஓடுவா. இப்படி வா. அவன் ஒருத்தன் தான். அவன் முடிச்சிட்டானுங்க அவனை கூட. இன்னும் ஒருத்தன் இருக்கானே. எங்கே இருக்கான்? ரைட் சைட்ரா இங்கே இருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கானா இதானே. இங்கே இந்த மாதிரி இருந்துச்சு. சரி அவ்வளோதான் கைஸ். ஐயோ டோனி ஸ்டார் காலியா சூப்பர். அவ்வளோதான் கைஸ். அவனுங்க நிற்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு வீடியோஸ் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறோம். பை குட் நைட் கைஸ்.